ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் கவி பேசுகிறேன். ஏப்ரல் 24 உண்டான ரெஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் ஆகிருக்குன்னு ஏற்கனவே நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. செமஸ்டர் அண்ட் நான் செமஸ்டர் எக்ஸாமினேஷன் அப்ளிகேஷன் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஏப்ரல் 24 இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் ஓப்பன் ஆகும். ஃபஸ்ட்டு நீங்கள் செமஸ்டராக இருந்தாலும் நான் செமஸ்டராக இருந்தாலும் சரி, யூஜி பிஜி எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் தெளிவாக படிச்சுக்கோங்க. இதில் பேமெண்ட் எவ்வளவு, லாஸ்ட் டேட் எவ்வளவு, பெனால்ட்டி எவ்வளவுங்கிற எல்லா டீட்டெயில்ஸ் இருக்கும். என்னென்ன டீட்டெயில்ஸ் நம்ம வச்சு நம்ம அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் இதில் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி கம்பல்சரி இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை ஒரு தடவைக்கு 2 தடவை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா மிஸ்டேக் இல்லாமல் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி நம்மளுடைய அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். இதில் செமஸ்டர் நான் செமஸ்டர்னு 2 இருக்குது. நான் செமஸ்டர் பார்த்தீங்கன்னா அப் டு 14 சிடி அண்ட் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் யூஜி பிஜி எம்பிஏ எம்சிஏ பேச்சுலர் ஆஃப் லைப்ரரி சயின்ஸ், மாஸ்டர் ஆஃப் லைப்ரரி சயின்ஸ், சர்டிஃபிகேட் டிப்ளமோ அண்ட் பிஜி டிப்ளமோ கோர்சஸ் உள்ளவங்க அரியர். ஏன்னா அவங்க இப்போ கரண்ட்டில் வரமாட்டாங்க, செமஸ்டர் பேட்டர்னில் உள்ளவங்க தான் கரண்ட்டில் இருப்பாங்க. ஸோ நான் செமஸ்டர் உங்களுக்கு ஒரு பேப்பர் அரியர் இருக்கலாம், 2 பேப்பர் அரியர் இருக்கலாம், இல்லை 3 பேப்பர் அரியர் இருக்கலாம். ஸோ அரியர் இருக்கிறவங்க இதில் அப்ளை பண்ணிக்கலாம். ஃபார் செமஸ்டர் பேட்டர்னை என்னென்ன பேட்சஸ் என்னென்ன செமஸ்டருக்கு அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத போட்டிருக்கு. 21 CV பேட்ச் ஆல் ஸ்டூடெண்ட் ஆஃப் ஆல் கோர்சஸ், 21 AY பேட்ச் ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து, சிக்ஸ்த்து செமஸ்டர் ஒன்லி ஃபார் ஆல் யூஜி. இந்த மாதிரி ஒவ்வொரு பேட்சுக்கும் கொடுத்துருக்கு. 24 CV பேட்ச் மட்டும் ஃபஸ்ட்டு செமஸ்டர் ஒன்லி ஃபார் யூஜி பிஜி எம்பிஏ எம்சிஏ பேச்சுலர் ஆஃப் லைப்ரரி சயின்ஸ் அண்ட் மாஸ்டர் ஆஃப் லைப்ரரி சயின்ஸ். 24 CV டிப்ளமோ அண்ட் சர்டிஃபிகேட் கோர்சஸ் நீங்கள் 1 இயருக்கு ஒரு தடவை எக்ஸாம்ஸ் எழுதுறதுனால இந்த எக்ஸாமில் நீங்கள் அட்டன் பண்ண முடியாது. அடுத்த அனைத்து மாணவர்களும் தேர்வு கட்டணங்களும் பிற தொடர்பான பிற கட்டணங்களையும் விண்ணப்பிக்கும் போது இணைய வாயிலாக மட்டுமே செலுத்த கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். இணையம் வழியாக பதிவு செய்யும் போது மாணவர்கள் தங்கள் பெயர், பதிவு எண், பயிலும் பாடப்பிரிவு குறியீட்டு எண், தேர்வு எழுத உள்ள பாடங்களின் குறியீட்டு எண், தேர்வு மையத்தின் பெயருடன் அதன் குறியீட்டு எண், இமெயில் முகவரி, இருப்பிட முகவரி போன்றவற்றை சரியாக குறிப்பிடும். அத்துடன் தங்களது பாஸ்போர்ட்டில் புகைப்படத்தை 30 KB அளவிற்கு டிடி இணைய பக்கத்தில் பதிவேற்றம் செய்யும். நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இதில் இருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம ரெடி பண்ணிவிட்டு தான் நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷனே ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஃபீஸ் எவ்வளோங்கிறத இந்த டேபிளில் கொடுத்துருப்பாங்க. இதில் நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கலாம். தியரி பேப்பர் யூஜியில் நீங்கள் எதாக இருந்தாலும் 120, ப்ராக்டிக்கல் பேப்பர் யூஜியில் உங்களுக்கு இருந்துச்சுன்னா 300 ரூபா. அப்புறம் பிஜி டிப்ளமோக்கு என்னென்ன பாடப்பிரிவுக்கு எவ்வளோ கொடுத்துருக்குது. மாஸ்டர் ஆஃப் லைப்ரரி சயின்ஸஸ்க்கு ஒரு பேப்பருக்கு 300 ரூபா, சர்டிஃபிகேட் கோர்சஸ்க்கு ஒரு பேப்பருக்கு 180. ஸோ இது என்னென்னு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் 305 நீங்கள் பே பண்ணணும். கம்ப்யூட்டரைஸ்டு மார்க் ஸ்டேட்மெண்ட் 135, காஸ்ட் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் ப்ராசஸிங் சார்ஜ் 85, போஸ்டல் சார்ஜஸ் 85. எனக்கு செமஸ்டரோ நீங்கள் நான் செமஸ்டரோ இந்த எக்ஸாம் இல்லை இந்த செமஸ்டரோட எனக்கு எல்லா எக்ஸாமுமே கம்ப்ளீட் ஆகுது, என்னுடைய கோர்ஸ் கம்ப்ளீட் ஆகுதுன்னா நீங்கள் கண்டிப்பாக 600 ரூபா சேர்த்து நீங்கள் பே பண்ணணும். அதில் ப்ரொவிஷனல்னு ஒரு பாக்ஸ் இருக்கும், அதை டிக் பண்ணிட்டீங்கனாலே 600 ரூபா உங்களுக்கு ஆட் ஆயிரும். எக்ஸாமினேஷன் ஆல்ரெடி ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் 12/6/2024. லாஸ்ட் டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் ஃபீஸ் டு பி பெய்டு வித்தவுட் பெனால்ட்டி 5/7/2024. நீங்கள் பெனால்ட்டியோட ஃபீஸ் பே பண்ணணும்னா 15/7/2024. ஸோ பெனால்ட்டிக்கு முன்னாடியே உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷனை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணுறது, ஃபீஸ் பெய்ட் பண்ணுறது, அதில் என்னென்ன ப்ரொசீஜர் அப்படிங்கிறத கண்டிப்பாக நான் வீடியோ ரிலீஸ் பண்ணுவேன். ஏற்கனவே நான் எல்லாமே தெரியும், நான் ஏற்கனவே நான் அப்ளை பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது நல்லா. 24 CVலாம் பார்த்தீங்கன்னா நியூ ஜாயின் ஸ்டூடெண்ட். ஸோ அவங்களாம் கம்பல்சரி பார்த்தீங்கன்னா இதே மாதிரி நம்ம சாம்பிள் நிறைய வீடியோஸ் போட்டுருப்போம். நீங்கள் அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா கூட நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா மிஸ்டேக் ஆயிடுச்சுன்னா கம்பல்சரி அதை எடிட் பண்ணுறதுக்கு நீங்கள் யூனிவர்சிட்டி தான் போகிற மாதிரி இருக்கும். சப்போஸ் நீங்கள் லாங் டிஸ்டன்ஸாக இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒர்க் மாதிரி இருக்கும். அதனால் கவனமாக நீங்கள் உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷனை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். பதிவு செய்த பிறகு விண்ணப்பத்தின் நகல் உருவாக்கப்படன் பதிவிறக்கம் செய்து கொள்ளவும். தேர்வு நுழைவுச்சீட்டை MKDD இணையதள முகவரியின் வாயிலாக தேர்வுகள் தொடங்கும் முன் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். இப்போ நீங்கள் அப்ளை பண்ணணும், அப்ளிகேஷன் ஃபார்ம் மட்டும்தான் டவுன்லோட் ஆகும், ஹால் டிக்கெட் வராது. எக்ஸாம்ஸ்க்கு முன்னாடி மட்டும்தான் உங்களுடைய ஹால் டிக்கெட் ஒரு லிங்க் கொடுப்பாங்க, அதில் டவுன்லோட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரியாக பதிவு செய்த மாணவர்கள் மட்டுமே தேர்வுக்கு எழுத அனுமதிக்கப்படுவர். தேர்வு நுழைவுச்சீட்டில் குறிப்பிட்டுள்ள தேர்வு மையத்தில் மட்டுமே தேர்வு எழுத அனுமதிக்கப்படுவர். நுழைவுச்சீட்டு இல்லாமல் மாணவர்கள் எக்காரணம் கொண்டும் தேர்வு எழுத அனுமதிக்கப்பட மாட்டார்கள். ஸோ அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்கள் ஜென்ரேட்டாக எடுத்ததுக்கப்புறம் உங்களுடைய ஹால் டிக்கெட்டையும் நீங்கள் கம்பல்சரி அந்த எக்ஸாமுக்கு முன்னாடி உங்களுடைய ஹால் டிக்கெட்டை மறக்காமல் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நான் செமஸ்டருக்குலாம் பார்த்தீங்கன்னா மதுரையில் மட்டும்தான் நீங்கள் எக்ஸாம்ஸ் எழுத முடியும், வேறு எங்கேயுமே எக்ஸாம்ஸ் எழுத முடியாது. தேர்வுகால அட்டவணை பல்கலைக்கழக வலைதளம் வாயிலாக மட்டுமே பதிவேற்றம் செய்யப்படும். மேலும் தகவலுக்கு அலுவலக நேரத்தில் தொடர்பு கொள்ள வேண்டிய எண்கள்னு 2 ஃபோன் நம்பர் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் கிளிக் பண்ணிவிட்டு நம்ம இதில் உள்ளே போயிட்டோம்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆயிரும். முன்னாடி 2 லிங்க் கொடுத்துருந்தாங்க, இப்போ ஒரு லிங்க் தான். 13 டிஜிட் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், தோஸ் ஹூ ஜாயின் ஃப்ரம் 2000 onwards.
கிளிக் ஹியர் டு அப்ளைன்னு ஆன் பண்ணால் உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் வந்துட்டு இதில் வந்துட்டு ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுக்கோங்க. இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா சிக்னேச்சர் வந்து எக்ஸ்ட்ரா வந்து நீங்கள் நம்ம டிஎன்பிஎஸ்சிலாம் அப்லோட் பண்ணுவோம்ல, அதே மாதிரி 20 KB இருக்கிற மாதிரி உங்கள் சிக்னேச்சர் ஒன்று பேப்பரில் நீங்கள் சைன் பண்ணி அதை வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு நம்ம இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணுறது, ஃபீஸ் எல்லாம் எப்படி பே பண்ணுறது, என்னென்ன மிஸ்டேக் பண்ணக்கூடாது, பே பண்ணுறதுல என்னென்ன மிஸ்டேக் நடக்கக்கூடாது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக வீடியோ போடுவோம். கண்டிப்பாக 24 பேஜ் வந்துட்டு MKDD எக்ஸாம் சொல்லிட்டு நம்மள்ட்ட ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது. அந்த பிளேலிஸ்ட்டில் போய் ஏற்கனவே நாங்கள் இதே மாதிரி சாம்பிள் வீடியோஸ் போட்டிருப்போம். நீங்கள் அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணிங்கன்னா எந்த வித மிஸ்டேக் இல்லாமல் நீங்கள் பண்ணலாம். ஏதாவது மிஸ்டேக் நடந்து நீங்கள் தெரியாமல் இதில் கன்ஃபார்ம் அண்ட் சேவ் கொடுத்துட்டீங்க, எல்லாமே டைப் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் அண்ட் சேவ்னு லாஸ்ட்டில் கேட்கும். ஸோ அந்த இது கொடுத்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கப்புறம் எடிட் பண்ண முடியாது. நீங்கள் யூனிவர்சிட்டிக்கு டைரெக்டாக விசிட் பண்ணி லெட்டர் ரிக்வஸ்ட்டு கொடுத்து அதுக்கப்புறம் தான் அதை வந்து நீங்கள் எடிட் பண்ண முடியும். ஸோ அதனால் ஒரு தடவைக்கு 2 தடவை எல்லா டீட்டெயில்ஸும் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணுறது தான் ரொம்ப நல்லது. இப்போ சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன் ரெஜிஸ்ட்ரேஷனில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு கண்டிப்பாக எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து டவுன்லோட் பண்ணுறதுங்கிறத நம்ம கண்டிப்பாக வீடியோவாக ரிலீஸ் பண்ணுவோம்.